அடுத்தது வந்துட்டு இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா வந்துட்டு பண்ணியிருக்கு நேபாளுக்கு. என்ன அப்படின்னாக்கா, நேபாளும் ஸ்ரீலங்காவும் வந்துட்டு இந்தியா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இது வரைக்கும் ஆப்வியஸ்லி நான் நேற்று சொன்ன ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட 1000 பேர்களை வந்துட்டு நம்மளுடைய இந்தியன்ஸை, ஈரானில் இருக்கிற இந்தியன்ஸை வந்துட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர் இல்லை சிந்து அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் சைட்ல இருந்து. ஸோ இதனால ஈரான் வந்துட்டு இந்தியாவுக்காக அவங்களோட வான்வெளி பரப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதனால ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க இந்தியன்ஸை ஈரான்ல இருந்து. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பக்கத்து நாடாக இருக்க ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், நேபாளா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. எங்களோட இது ஆட்களுமே வந்துட்டு ஈரான்ல இருக்காங்க. ஸோ அவங்களுமே உங்களோட ஃபிளைட்ல கூட்டிட்டு வந்து இந்தியாவில் இறக்கி விட்டுருங்க, நாங்கள் அதுக்கப்புறமா டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் எங்களோட ஆட்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இந்தியா அதுக்கு அக்செப்ட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் சரி உங்களோட மக்களையுமே நாங்கள் கொண்டு வந்துடும் சொல்லி இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்கு. இப்போ நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் இருக்கிற மக்கள் யாரெல்லாம் ஈரான்ல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆபரேஷன் சிந்து அப்படின்ற ஒரு பேர்ல வந்துட்டு கொண்டு வர